தங்கி சீமானை எதிர்த்து திராவிட திருவண்ணாமலை புரட்சிகர கலைஞர்மணி சார்பாக நடைபெற்றிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கி சீமான் அவர்கள் ஒரு காலத்தில் தந்தை பெரியாரை போக்கி அவருடைய இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது பெரியார் படத்தை வைத்துதான் ஆரம்பித்தார். இது அனைவருக்கும் தெரியும். விரும்பல் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு காலத்தில் பெரியாரை போக்குகிறீர்கள், அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டு கட்சியை அடைந்து வெளியேற்று என்று கேட்டபோது நீங்கள் ஏன் போயிட்டு பெரியாரை கொச்சைப்பட்டி சொல்லும் போது நீ வேணாலும் பெரியார் பற்றி போடு அப்படின்னு சொல்றாரு. ஒரு அறிவு நாளை மாணவர் பேச மாட்டான். என்ன பிரச்சனை இந்த சீமா தமிழை காட்டு பிராட்டி என்று பங்காள சொல்கிறார்கள். அதற்கு பல தமிழர்கள் கட்டம் போட்டிருக்கிறார்கள். உங்களுடைய தமிழ் என்ன இருக்கிறது? உங்களுடைய தமிழானது பிள்ளைக்கடி தமிழ்க்க பெரிய பிராணத்தையும் நாளைக்கு என்ற கதையை ஒரு கணவனையே காதி விட்டு கருத்து சென்ற கணவன் கருத்தான் உங்களுடைய தமிழ் இருக்கிறது. அறிவியல் சம்பந்தமான எதுவுமே தமிழ் இருக்கிறது. அதில் தோல்வி பெற்றால் தந்தை பெரியார். ஒரு தந்தை மகனை கண்டிக்கும் போது அந்த முட்டாள் பழைய ஒழுங்காக பணியில் சொல்வதற்கும் தமிழை காட்டுப்பட்டு என்று சொல்வதற்கும் உள்ள அதே வித்தியாசம் பெரியார்கள் வெளிப்படுத்தினார்கள். இரண்டாவது அவர் தமிழ் அவர் பட்டியல முடியவில்லை. அதே கண்டித்த பெரியார்கள் தமிழுக்காக இன்னும் திருத்தம் செய்கிறார். தமிழை எடுத்து திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது எம்ஜிஆர் முதல்வராக அவருடைய தினமணியில் வந்து அந்த எடுத்து சென்று கொண்டு வரும் மொழியெல்லாம் அனைத்து பாடுகிறார்கள். அதுபோன்று அவர் வந்து திராவிடத்தை ஏன் தூக்கி என்று கேட்டு கேட்கிறார். திராவிடத்தை தூக்கி பிடித்தாக்க உனக்கு என்னடா வந்து வலிக்கிறது கொடுக்கிறேன். நீ வந்து பேசுற அதுக்கிட்டே விமர்சனம் பண்ணு. பெரியார் என்ன விமர்சனம் பண்ற பைத்தியங்களா? உனக்கு என்ன தெரிஞ்சு சொல்லு போகலாம். 33 பதவிகளை பொழுதுவிட்டு இந்த தமிழ் சமுதாயத்திற்கு பாடுபட்ட ஒரே தலைவர் மனிதனை அவன் கிடையாது. ஒரு மாநில அவர்களை கட்சிக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தை வருவாங்க. 33 பதவி கிடைக்காத போது பெரியார் கூப்பிட்டு கேட்டார். கூப்பிட்டு கேட்டாங்க கரெக்டாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார். இந்த அரசியல் பதவியை வேண்டாம் சொல்லி ஒதுக்கி போடுவது பெரியார் அவர்கள். காலம் மறை மனிதனுக்கு அழைத்து சொன்னார்கள். இந்த மனிதனுக்கு தூடு சொல்லுகிற அடிமையாக இருக்கிறாங்க. பகுதிக்காக மனிதனாக இருக்காங்க. அவருக்கு பகுத்தறிவு கொடுக்கணும். மக்களா படிக்கணும். பிராமண சமுதாயத்தை பாருங்க. அவங்க எவ்வளவு குறைந்த சதவீதம் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க அரசு பணியும் அவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு ஏன் அந்த மாதிரி படித்த பெரியவர்கள் என்று குரல் கொடுத்து தமிழை படிக்க வைத்து பெண்களுக்கு வந்து அவர் போல யாரும் பாடுபடவில்லை. அடுப்பது பெண்களை படிப்பதற்கு என்று கேட்ட ஒரு காலத்தில் பெண்கள் கல்விக்கு பதிலாக புத்தகத்தை கொண்டு அறிவுரை கூறி பெண்கள் என்று படித்துள்ளார்கள். இந்த எல்லா கிராமத்திலும் பார்த்தாலும் சீதாரா பெண்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை பெரியார் ஒரு வேலை போகும்போது அந்த வேலை நிறுத்த சொன்னாங்க. ஏன் கேட்டீங்கன்னா எதிர்க்கு நாளைக்கு பசங்க படிச்சுட்டு வராங்க. ஒரு 100 பசங்க வரும்போது பார்த்துட்டு அப்படியே பெரியார் வந்து பின்னாடி இருக்காராம். இந்த கண்படா காட்சி பார்க்க தான் இவ்வளோ பாடுபட்டேன்னு சொல்லி சொன்னார். ஒரு 100 பெண்களை பார்க்கும்போது பெரியாருக்கு அவ்வளோ ஒரு உணர்ச்சி வந்தாங்க. வீட்டில் அவர் இருந்துட்டாங்க. எங்களுக்கு கூடாத ஒரு பெண்களாக நீ படிக்கும் போது எவ்வளோ ஆச்சரியம் போட்டிருப்பாங்க. சொல்லுங்க பாருங்க சொல்லுங்க. இந்த ஒரு தலைவர் வந்து கொச்சைப்படுத்துங்க. உங்களுக்கு என்னடா அறிவிக்குது? RSS கைகூலி கோடி கோடியாக பணத்தை வாங்கி கொண்டு என்று தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி காலம் முடியவில்லை. அதுக்கு ஒரே காரணம் வந்து திராவிடம். பெரியார் அடி ஒன்றிய திராவிட இயக்கம் தான் காரணம் என்று அனைவருக்குமே தெரியும். எவ்வளவு கோடி ஒரு துணை பண்ணி பார்த்தாரு. திருநெல்வேலி கோடியை வந்து பார்த்தாரு. ரோட் ஷோட போட்டாரு. ஒன்று வேலை ஆகல. இப்ப என்ன பண்றான்? நமக்குள்ளே ஒரு ஆளை பிடிச்சி அவருக்கு பணத்தை கொடுத்து இவன் சொன்னா எடுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் பையகார பசங்க போல போட்டீங்கன்னா அவன் பேசினாலே சிரிக்கிறான். சிரிச்சோட பின்னால 10 மணியை சிரிக்கிறான். எதுக்கு நான் சிரிக்கிறானே தெரியல. அது ஒரு கும்பல் வச்சிருக்கான் முடியாது. அவன் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அவன் கோடி கோடியா பொட்டி வாங்கிக்கிட்டு அதே மாதிரி ஈழ விடுதலைக்காக அயல்நாட்டிலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அது மாதிரிதான் இயக்கத்தை நடத்தி கொண்டு